இன்றைக்கி நான் வந்து போலி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். தேங்காய் போலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நாங்கள் போகி அன்றைக்கி செய்கிற ஒரு ரெசிபிங்க. இது ஸ்பெஷலு. இதுக்கு வந்து நான் மைதா 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க நான். அப்புறம் வந்து வெல்லம் அதே அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதாவது துருவிக்கலாம், இல்லைனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் வந்து நம்ம துருவி அந்த மிக்சியில் அடிச்சுக்கலாம். சப்போஸ் வந்து நம்மளுக்கு துருவுறது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அடித்தோன்னா இந்த மாதிரி பூ போல் வந்துடும், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நெய் ஒரு 2 to 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் மேலே, ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து அந்த மாவு இந்த இது பண்ணுறதுக்கு போலிக்கு தண்ணீர் தேவையான அளவுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அப்புறம் 2 ஏலக்காயை வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேங்க நான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த உப்பு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கு தான் ரொம்ப போடக்கூடாது, ஒரே ஒரு பிஞ்சு போட்டால் போதும். ரொம்ப குழகுலன்னு மாவு பிசைஞ்சிடக்கூடாதுங்க. மேல் மாவு தான் இது, ஸ்டஃபிங் கிடையாது. தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ரொம்ப போட்டோம்னா அது குளகுலன்னு ஆயிடுச்சுன்னா திரும்பி மாவு போட வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த மாவு ஜரையாக ஆகிடுச்சுன்னா அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கம்மியாகிடும். அது வந்து உங்களுக்கு திரும்பி தேவைப்படும். அதனால் மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்னி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் மேல் மாவு. தொட்டால் இப்படி அமுந்தணுங்க. ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, கையிலையும் மாவு ஒட்டிக்கூடாது. பாருங்கள், என் கையில் பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ கடலைப்பருப்பு போலியுமே பண்ணலாம். அதை வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து கொடுக்குறேங்க நான். இது வந்து மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம மைதா எடுத்துக்கலாம், இல்லைன்னா கோதுமாவில் கூட பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மைதா தாங்க. தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக வெல்லத்தை போட்டுடலாம். ரொம்ப போட வேண்டாம், சும்மா அந்த வெல்லம் கரையணும். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் அதை வந்து நம்ம இது கரைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கரையட்டுங்க. இது கரைஞ்ச உடனே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃபில்டர் பண்ணிட்டேங்க. இந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு இந்த தேங்காயும் போட்டுடலாம். ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா சுருண்டு வரட்டும். கெட்டியாக அதுவே வந்துடும் தானா சுருண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சும்மா ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேங்க. வாசனை நல்லாயிருக்கும். எண்ணெய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் வெறும் நெய்யவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லைங்களா, இது ரெடி ஆனதுன்னு சப்போஸ் நம்மளுக்கு மாவு வந்து காலியாகிடுச்சு, இது மீதி இருக்குன்னா இதை வந்து மைதா மாவு கொஞ்சம் பஜ்ஜி பாதத்தில் கரைச்சிட்டு இதை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அரிசி மாவும் உளுந்த மாவும் இருந்ததுன்னா அதையும் கலந்து இதோட டிப் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் அனுபவம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெல்லமும் தேங்காயும் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஏலக்காய்லாம், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மைதா மாவு போட்டு அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதில் வந்து நம்ம வந்து அதை வந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ மைதா மாவு ஒரு பிளேட்டில் போட்டிருக்குங்க. அதில் வந்து இந்த உருண்டை பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேங்க. இது வந்து கையில் கூட தட்டிக்கலாம் நம்ம. இப்போ அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அதை மூடி கையால் தட்டி எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம ரோலிங் பின் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ வேணும்னா இதை கையில் தட்டிக்கலாம். இல்லை எனக்கு கையில் தட்டுறது சரியாக வராதுன்னா இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு பண்ணலாம். பட் ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, அது கிழிஞ்சு போயிடும். அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் போட்டு நெய் போட்டு ஊற்றி அதை எடுத்துடலாங்க. தவாவில் போட்டு வந்து கையால் தட்டினதுங்க. பாருங்கள், அதான் பால் கவரில் வந்து எண்ணெய் வச்சு லேசாக வந்து ஒட்டாமல் இருக்கிற கையிலையும் எண்ணெயை தடவி தட்டியிருக்கேன் நான். இங்கே இருக்கிறது வந்து நம்ம ரோலிங் பின்னில் பண்ணது. அது எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தாங்க. அது டேஸ்டியான சாஃப்டான ஸ்வீட் போலி, தேங்காய் போலி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பொருள் இருந்தோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.